ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். 2/1/2024 திருச்சியில் இன்றைக்கி காலையில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு முருகன்ஜி அவர்கள் ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் பல பகுதிகளுக்கு வருகை புரிந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டார். நம்ம கூட மக்களோட மக்களாக இணைந்து அவரும் செஞ்சது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பாரத பிரதமருடைய இந்த அருமையான திட்டத்திற்கு முருகன்ஜி, அண்ணாமலைஜி மற்றும் பிஜேபி உள்ள அனைத்து தலைவர்களும் சிறப்பான முறையில் இன்றைக்கி செயல்பட்டுருக்காங்க. அதில் முருகன்ஜி உள்ள ஏரியாவில் தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு பகுதியில் திரு அண்ணாமலைஜியும் பண்ணிகிட்ருக்காங்க. மிகவும் சிறப்பான இந்த ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் மற்றும் தன்னார்வலர் தொண்டு நிறுவனத்திலிருந்து தன்னார்வலர்கள், பிஜேபியில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இதில் சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும், அதாவது திருச்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 75 இடத்துல தூய்மை பணிகள் மேற்கொண்டிருக்காங்க. முருகன்ஜி மிகவும் சிறப்பான முறையில் மக்களோட மக்களாக சேர்ந்து பண்ணுறது தான் இதில் விசேஷமான நிகழ்ச்சி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அனைத்து மக்களும் அனைத்து நண்பர்களும் நன்றாக தங்களுடைய கடமையை செய்கிறாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய வீட்டு பகுதியில் இந்த மாதிரி குப்பைகள் சேராமல் உடனுக்குடன் சுத்தம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இதை புரிஞ்சு ஒவ்வொரு மக்களும் செயல்படணும். இந்த திட்டத்துடைய நோக்கமே அதுதான். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. தன்னுடைய வீட்டு பகுதிகளில் இருக்கும் குப்பைகளையும் கழிவுகளையும் அகற்றி நாட்டையும் வீட்டையும் சுத்தமாகவும் சுகாதாரமாக வைத்துக்கொள்வது நம் இந்திய குடிமகன் ஒவ்வொருவனின் கடமை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.